கிங் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் கட்டில் இருக்கு, பாக்ஸ் கட்டில் இருக்கு, டிரா மாடல் இருக்கு. கிட்டத்தட்ட 10-30 வெரைட்டிஸ் மாடல்ஸ் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு வந்து நாங்க ஒரு 25,000க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க காட்டு. இந்த காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டியா கொடுப்போம். கம்ப்ளைண்டா தான் வந்துச்சுன்னா பீஸ் டு பீஸ் வந்து நாங்க மாத்தியே கொடுத்துருவோம். கண்டிப்பா பூச்சியோ பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அதான் சொன்னீங்களா, இந்த வெரைட்டிஸ் நிறைய கண்ணாடி மாதிரியே இருக்குண்ணா இது. ஆமா, இது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி போட்டு தொடச்சும் அழுப்பட்டாலும் தொடச்சுக்கலாம் உடனே போயிடும். இன்னொன்னு உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 டோர் உட்டன் கபோர்ட்ல வந்து வெரைட்டிஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம நிறைய வச்சிருக்கோம். மேட் ஃபினிஷிங்ல கேட்கறவங்க மேட் ஃபினிஷிங்ல எடுத்துக்கலாம், கிளாசி ஃபினிஷிங்ல கேட்கறவங்க கிளாசி ஃபினிஷிங்ல எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூன்ல இருந்து கிரைண்டரு, மிக்சி, அது போக வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரையும் வந்து நம்மள்ட்ட வந்து ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லா பிராண்டுமே இருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்பு, உங்களோட நேமு, உங்களோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. கண்டிப்பா. என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துள்ளாங்க. நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு மெயின் ரோட்ல குடிமுத்தூர் பிகே புதூர்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு காம்போ நம்ம சொல்லிடலாம். பட்ஜெட் ரொம்ப கம்மியா, குவாலிட்டி வைஸ் நல்லாவும் ஒரு காம்போ கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேரேஜ் காம்போ பேக் மாதிரி. மேரேஜ் காம்போ பேக்னா ஒரு பெரிய பட்ஜெட்டாக தான் வரும். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாடலுமே நம்ம பண்ணிட்டு ஒரு பிரீமியம் பிராண்ட் கண்டிப்பா யாருமே உள்ள வந்தாலுமே ஒன்று எடுத்துட்டு போற மாதிரி ஒரு லோல இருந்து ஹை ரேஞ்ச் வரையும் கஸ்டமைஸ் முதல் கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட காட்டு இருக்கு, உடன் காட்டு இருக்கு, ஸ்டீல் காட்டு இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் காட்டு வேணும், ஃபுல் டீ காட்டு இருக்கு. டீ குட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் அப்படின்ட்டு இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேஞ்ச் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேஞ்ச் கம்மியில் கொடுக்க முடியாது. டீ பாலிஷ் தான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு வந்து கொடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் வேணா அந்த ரேஞ்சில் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் ஒரு குயின் சைஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ. நான் சொல்றது நார்மலா உங்களுக்கு வந்து பேசிக் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபாயில இருந்து இருக்கு. 13 ரூபாயில இருந்து. சரிங்களா? இப்போ நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு? நம்ம வந்து இதுல வந்து 15 இயர்ஸா இருக்கும். 15 இயர்ஸா கண்டிப்பா. ஓகே. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஆஃபர் பண்றீங்க? இப்போ வந்து ஒரு டெலிவரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து உங்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. நம்மள்ட்ட வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான். சின்ன ஐட்டம்ஸ் எடுத்தாலும் இது பேசிக்கா ஒரு சின்ன சேர் எடுத்தாலுமே, அதாவது ஒரு ஆஃபீஸ் சேர்ஸ் எடுக்கிறாங்க, இங்கேருந்து கொஞ்சம் லோக்கல் டெலிவரினா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா எல்லா ஐட்டம்ஸுமே லோக்கல் வந்து ஃப்ரீ டெலிவரி தான். அதே மாதிரி பல்கா எடுக்கிறாங்க, எனக்கு லாங்ல இப்போ திடீர்னு ஒரு மதுரையில இருந்து எனக்கு கூப்பிடுறாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சோஃபா காட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு பல்கா வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற இதுல இருந்து கேட்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க எப்படி வந்து டெலிவரி பண்ணுவீங்க? என்ன மாதிரி பேமெண்ட் வந்து நீங்க வாங்குவீங்க? அம்மா அதான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அமௌண்ட் இப்போ டெலிவரி எடுக்கிறதுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து எடுத்து இல்ல ஒரு அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டு நம்ம லோடு ஏற்றும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டோம்னா பேலன்ஸ் அக்கௌண்ட் அனுப்பிச்சுடும் போது நம்ம அது பண்ணிடலாம். இல்ல நமக்கு இப்போ ஒரு திருப்பூரோ ஈரோட போறாங்க, இப்போ நம்ம ரெகுலரா ஓட்டுற வண்டியே நம்ம அனுப்பிச்சுடும் போது அந்த வண்டியிலே கூடி அவங்க அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து ரெகுலரா வந்து வர்றாங்க, அவங்க இந்த பஜாஜ் கார்டுல எதுவும் இல்லை, அது நீங்க போட்டு பண்ணி கொடுத்துருவீங்களா? பஜாஜ் கார்டு வந்து நாங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக், கேஸ் பில், இது 4மே இருந்ததுன்னா நம்மளே சிபில் செக் பண்ணிட்டு நாங்களே லாகின் பண்ணி கொடுத்துருவோம். ஒருவேளை பஜாஜ் கார்டு அவங்களுக்கு அக்செப்ட் ஆகல, சிபில் இல்லை, நீங்க பஜாஜ் வந்து லாகின் ஆகாது அப்படின்னா நாங்க வந்து டைரக்டா ஓன் கிரெடிட் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கஸ்டமர் டு கஸ்டமர் டைரக்டா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம வந்து ப்ராஃபிட்ல இது பண்றதில்ல. அதாவது நார்மலா இப்போ ஒரு சோஃபா வாங்க வராங்க, இப்போ என்ன ரேட்னா ஒரு 30 சொல்றாங்க. இப்போ பஜாஜ் எடுக்கும்போது கம்பல்சரியா 18% ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரியா போடுவாங்க. அப்போ 30ங்கிறது கண்டிப்பா அப்போ உங்களுக்கு ஒரு 8,000 9,000 ஜாஸ்தி வரும். நம்ம வந்து ஓன் கிரெடிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 30,000 இருந்து நீ கம்மி பண்ணியே கொடுத்துட்டு பாதி அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு 2-3 மாசம் அவங்க டைம் கொடுத்து அந்த மாதிரி தவணை முறையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். லோக்கல் சரௌண்டிங், அது லாங்லாம் இல்லை, நம்ம லோக்கல் சரௌண்டிங்ல வந்து எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா ஷூரா பண்ணி கொடுத்துருவோம். அதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து என்னென்ன லொகேஷன், எந்தெந்த லொகேஷன்ல வந்து நீங்க பண்ணி கொடுப்பீங்க சர்வீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா? லோக்கல் வந்து எங்க இருந்தாலும் உடனே ஸ்பாட்ல, ஏன்னா நம்மளோட மெயின் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சர்வீஸ்ல தான் மெயின், பக்காவா இருக்கும். இன்னொன்னு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த லொக்கேஷன் எடுத்தீங்கன்னா அதிகமா அவ்வளவு கடை இருக்கு. அவ்வளவு கடை இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெனியூனா
கொஞ்சம் ஃபேப்ரிக் எல்லாம் வந்து பிரீமியம் லுக் தான் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஹைஃபை ஃபேப்ரிக், குவாலிட்டி வைஸ் இருந்து எல்லாமே நல்லா தான் போடுவோம். மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தனாலும் உடனே வந்து நம்ம அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா பண்ணி வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கணும்னா அதுவும் நாங்க தாராளமா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த கஸ்டமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு வந்து கொண்டு போய் சேரும்? மேக்ஸிமம் வந்து ஒரு 10 days. அவ்வளவுதான். ரெக்யர்மென்ட் மேக்ஸிமம் 10 days. 10 daysங்கிறது எனக்கு அதிகபட்சம் தான். அது என்ன இருக்கோ நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். மெயின் என்னன்னா கஸ்டமர்கிட்ட என்ன இருக்கோ அதை ரீசெண்டா சொல்லிடுவோம். அது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து இப்ப தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தரேன்னு சொல்லி அந்த பேச்சு இருக்காது. சர்வீஸ்லயும் சரி, சேல்ஸ்லயும் சரி, குவாலிட்டிலையும் சரி, என்ன இருக்கோ அதை நாங்க வந்து ஓப்பனா சொல்லிடுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்குற இந்த பிரைசஸ் எல்லாம் வந்து நீங்க சொல்லுவீங்க. இப்போ இந்த வீடியோல என்ன பிரைஸ் இருக்கோ இப்போ நம்ம வந்து வியூவர்ஸ் எல்லாம் வர்றாங்கன்னா அதே பிரைஸ் தான் இருக்குங்களா? கண்டிப்பா. அதான் நம்ம இதுல ஒண்ணு வரும்போது ஒண்ணு சொல்றது கிடையாது. நம்ம என்ன இருக்கோ நேச்சுரலா இப்ப இங்க பாக்குறீங்க என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லிடுவோம். அந்த டீ கூட்டுங்கிறத டீ கூட்டுன்னு இல்லாம சொல்றது, இது வந்து அப்படி பண்றது இப்படி அந்த அந்த இது இருக்காது. என்ன இருக்கோ அதை நாங்க ஓப்பனா சொல்லிடுவோம். கண்டிப்பா. ஓகே, நான் சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க. வந்து உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்துறலாங்களா? கண்டிப்பா, ஷூர். காட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து கிங் சைஸுங்க. கிங் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் கட்ல இருக்கு, பாக்ஸ் கட்ல இருக்கு, டிரா மாடல் இருக்கு. கிட்டத்தட்ட 10-30 வெரைட்டிஸ் மாடல்ஸ் நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டு வந்து நாங்க ஒரு 25,000க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. காட்டு இந்த காட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டியா கொடுப்போம். கம்ப்ளைண்டா தான் வந்துச்சுன்னா பீஸ் டு பீஸ் வந்து நாங்க மாத்தியே கொடுத்துருவோம். கண்டிப்பா. பூச்சியோ பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. காட்டு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 15 ரூபாயில இருந்து 75 வரை இருக்கு. இதுவும் நம்ம வந்து கஸ்டமைஸ்ல வந்து பண்ணி கொடுத்துடலாம். காட்டு மட்டும் எவ்வளவு? தனியா காட்டு மட்டும் நம்ம கொடுக்கும்போது 25 பண்றோம். மேட்ரிஸோட சேர்த்து கொடுத்தோம்னா மேட்ரிஸோட கொடுக்கும்போது ஒரு 35 வருங்க. அதாவது கிங் சைஸ் இருக்குலே பெரிய காட்டு 6க்கு 6.25 கிங் சைஸ். இது வந்து மகாகனி மரத்துல வந்து பண்றதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேரண்டியா இருக்கும். ஃபுல்லா டீ கூட்டு வேணாலும் நம்ம டீ கூட்லயும் பண்ணி கொடுத்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இது போக இல்ல இப்ப இதெல்லாம் அந்த ரேஞ்ச் தான் வரும். இது எல்லாமே அந்த ரேஞ்ச் நான் சொன்ன ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா இதுல எல்லாமே அந்த ரேஞ்ச் தான் வரும். இது எல்லாமே வந்து பாத்துக்கணும். கார்விங் ஒர்க்கு, சிம்பிளான மாடல், இதுல எல்லாமே நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டட் தான் வச்சிருக்கோம். இல்லனா இப்போ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் வேரியேஷன் வரும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு. ஆனா எல்லாமே டிஃபரண்டா இருக்கும். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். கிங் சைஸ் குயின் சைஸ் ரெண்டு இல்ல எல்லாமே இங்க இருக்கு கிங் சைஸ். எல்லாமே கிங் சைஸ் தான். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பிரீமியம் லுக்ல இருக்குண்ணா. கண்டிப்பா. இந்த கிஃப்ட்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு காம்போ பேக் மாதிரியும் செட் ஆனாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. கேட்டாலும் அதுவும் பண்ணி கொடுத்தலாம். ஒரு காட்டு, ஒரு மேட்ரிஸ், ஒரு கபோர்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு டீபாய், அந்த மாதிரி டோட்டலா ஒரு பேக்கேஜ் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துட்டு டெலிவரி ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துடலாம். அது வந்து ஒரு கஸ்டமர் பெனிஃபிட்டா பண்ணி கொடுத்துருவீங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இப்போ ஒரு கட்டில் மெத்தை மட்டும் எடுக்கும்போது ஒரு 40 ரூபாய் பட்ஜெட் வருதுன்னா வெறும் நீ ஒரு கூட ஒரு 10,000 போட்டு நீ ஒரு 5 பொருள் சேர்ந்து வரும். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ கேஷினோ ஃபர்னிச்சருக்கு வந்தா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பல்கா எடுத்து கண்டிப்பா கேஷினோ ஃபர்னிச்சர் வந்தா உள்ள வந்து வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கஸ்டமரோட மெயின்டும் இருக்கும். குவாலிட்டி வைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா. அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா மேட்ரிஸ் பாத்திரலாம். மேட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8.5 இருந்து 1 lakh வரை மேட்ரிஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கு. 1 lakh வரை இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீமியம் மேட்ரிஸ் தான். எல்லாமே பிராண்டட் தான். ரீபோஸ், பாப்பி. 10 years வாரண்டி வருங்க. 10 years வாரண்டி வருங்க. மேட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்பி, ரீபோஸ், செஞ்சுரி, பெப்ஸ், டாக்டர் பேக், இந்த மாதிரி பிராண்டட் தான் வச்சிருக்கோம். உங்களுக்கு அது லோல இருந்து ஹை வரை இருக்குங்க. எல்லா மேட்ரிஸும் இருக்கு. உங்களுக்கு 8,500 ரூபா ஸ்டார்டிங். 8,500 இருந்து 15, 25, 40, 50, 60, 1 லட்ச ரூபா வரையும் மேட்ரிஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதுக்கு மேல வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 மேட்ரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 60,000 வரும். 60,000. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 years வாரண்டி சொன்னேன். ஜக்கார்ட் ஃபேப்ரிக், ரீபவுண்டட் ஃபோம், லாட்டெக்ஸ் ஃபோம், மெமரி ஃபோம், பூச்சி ஏறாம இருக்கிறதுக்கு வந்து நெட்டட் ஃபேப்ரிக், இது எல்லாமே பண்ணிருக்காங்க. மேட்ரிஸ்ல வந்து நம்ம படுக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மைண்ட் இல்ல இது வந்து பேக் பெயினுக்கே வர்றதுதான் உங்களுக்கு ரிலீவ் ஆயிரும். கண்டிப்பா. அந்த பர்பஸ் இருக்கு இதுல. கண்டிப்பா அந்த அளவுக்கு ரேட் வரும்போது உங்களுக்கு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா. அடுத்து நம்ம கபோர்டு பாத்திரலாங்களா? இப்ப கபோர்ட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா வுட்ல இருந்து ஸ்டீல்ல இருந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. சைஸ் வந்து 5 அடியில இருந்து 6 அடி வரையும் எல்லாமே இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உட்டன் பீரோ வந்து 5 அடிங்க. 5 அடி உட்டன் பீரோ வந்து மோஸ்ட்லி எங்கேயுமே இருக்காது.
மேக்ஸிமம் 6 அடி தான் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம 5 அடி வந்து இது 7000 ரேஞ்ச் வருங்க. இது போர்டோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 18 mm வரும். இது என்ன போர்டுனா இது வந்து கம்ப்ரஸர் ரூட். கம்ப்ரஸர் ரூட்லயே வந்து ஹை டென்சிட்டி ஓடுது. நம்மளது வந்து 5 தடவை கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டோட திக்னஸ் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கோ அதே திக்னஸ் தான் பேக் சைடு எல்லாமே கொடுக்குறோம். நிறைய இடத்துல வந்து பேக்ல தான் திக்னஸ் போட மாட்டாங்க. நம்ம அதனால தான் உங்களுக்கு அந்த ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கழட்டியே காமிச்சிருவோம். இதே திக்னஸ் தான் பேக்ல இருக்கு. இந்த லாக்ல ஒரு இடத்துல பிராண்டட் தான். மோஸ்ட்லி நம்ம லாக்கர் பொறுத்த அளவுக்கு எப்படின்னா உட்டன் பீரோ பொறுத்த அளவுக்கு ஸ்டீல் பீரோ மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோல அந்த மாதிரி குத்தி இப்படிலாம் திருகி வைப்பாங்க. உட்டன் பீரோ பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி வைக்காம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நிறைய பர்பஸ் நீங்க சொல்றது கரெக்ட். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உட்டன் பீரோ வந்து ஸ்டீல் பீரோ மாதிரி தான் இருக்கும். அப்படி இதுல அப்படி பண்ணக்கூடாது. இது அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இப்போ உட்ல வந்து பாத்தீங்கன்னா 7000 சொன்னோம் இல்லைங்களா, 2 டோர் 3 டோர் 4 டோர் 5 டோர் அது போக வீட்டுக்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து 10 டோர் வரை வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். லேஃப்ட் டோர் கூட சேர்த்து கூடி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டீல் பீரோல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 7000 இருந்து ஸ்டீல் பீரோல வந்து பாத்தீங்கன்னா 25,000 வரையும் நம்மள்ட்ட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல வந்து ஸ்டீல் பீரோ வர்றது வந்து ராஜா ராணி 5 அடி 6 அடி இது எல்லா சைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல வந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு. கலர்ஸ் எது வேணுமாலும் கொடுத்துக்கலாம். 10 கலர் பக்கம் வருது, எந்த கலர் வேணுமாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீல்லே பவுடர் கோட்டிங் பீரோவும் இருக்கு. இந்த மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜெனிக் லுக்கா இருக்கும், ரிச் லுக்கா இருக்கும். ஸ்டீல்லே வந்து பவுடர் கோட்டிங். இது வந்து 5 டேங்க் பவுடர் கோட்டிங். இந்த பீரோ வந்து மோஸ்ட்லி இங்கே யார்கிட்ட இருக்காது. இது ரொம்ப நல்லா ஹெவியா இருக்கும். லாக்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ராஜாராணி சைஸ் மாடல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கபோர்டும் அவைலபிள் இருக்குங்க நம்மள்கிட்ட. அதுவாக பார்த்தீங்கன்னா உட்டன் பீரோவில் 3 டோர் சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ 3 டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபினிஷிங் மாதிரியே இருக்கும். ஆனால் உட்டுங்க, இது ஸ்டீல் கிடையாது, உட்டு. இந்த 3 டோர் பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6.5 4.5 வருங்க. சைஸ் 6.5 4.5 வருங்க. ஃபேமிலி கரெக்ட்டா இருக்கு. ஒரு 3 பேர் வைக்கிற மாதிரி இருக்கு. தாராளமா சரியா இருக்கு. ஏன்னா இது வந்து 6.5 4 அடி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 13,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். 13,000 கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயே வந்து 2 டோர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து 7,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து 7,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உடன் பீரோ வந்து பாத்தீங்கன்னா 6.5 3 சைஸ்ல. இதே நான் சொன்ன பாத்தீங்களா 18 mm போர்டு திக்னஸோடயே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டு பேக் சைடு போர்டு வந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிற உட்டன் பீரோ எல்லாமே பேக் சைடு போர்டு வந்து இந்த திக்னஸ் தாங்க. இதுல கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க, நிறைய கலர்ஸ் இருக்கு. இப்போ அதுலயே வந்து உட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல வேணும் அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி மாடல். இது வந்து போஸ்ட் ஃபார்மிங் சொல்லுவாங்க. நல்ல ஒரு பிரீமியம் லுக். ஆமா, இது வந்து கொஞ்சம் எட்ஜ் பெண்டா இருக்கும். மைக்கா சீட் எல்லாம் ஒட்டி இந்த கையெல்லாம் வந்து ஷார்ப்பா இருக்காருன்னா கொஞ்சம் க்ளோசிங் பண்ணி பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுல 2 டோர் 3 டோர் 5 டோர் வரையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து கிளாசி, அது வந்து மேட் ஃபினிஷிங். ஓகே, அதான் சொன்னீங்களா இந்த வெரைட்டிஸ் நிறைய கண்ணாடி மாதிரியே இருக்குண்ணா இது. ஆமா, இது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி போட்டு தொடச்சும் அழுப்பட்டாலும் தொடச்சுக்கலாம், உடனே போயிடும். இன்னொன்னு உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 டோர் உட்டன் கபோர்ட்ல வந்து வெரைட்டிஸ் ஒன்று தான் வச்சிருப்பாங்க. நம்ம நிறைய வச்சிருக்கோம். மேட் ஃபினிஷிங்ல கேட்கறவங்க மேட் ஃபினிஷிங்ல எடுத்துக்கலாம், கிளாசி ஃபினிஷிங்ல கேட்கறவங்க கிளாசி ஃபினிஷிங்ல எடுத்துக்கலாம். இது வந்து மேட் ஃபினிஷிங், இது கிளாசி ஃபினிஷிங். உள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதுல வந்து ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அது போக வந்தீங்கன்னா ஒரு கபோர்டு லாக்கர், அதுக்கப்புறம் கீழே 2 அந்த மாதிரி இருக்கு. பார்ட்டிஷன் வேற மாதிரி வேணா அந்த மாடல்ல இருக்கு. அது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல வந்து மேட் ஃபினிஷிங்னா இந்த கலரு. 3 டோர்ல வந்து உங்களுக்கு அப்படியே நான் ஒரு கலர் காமிச்சு பார்த்தீங்களா, அதுல இதுல வேற கலர் இருக்கு. இந்த கலர் வேணா இந்த கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு கார்டு டீ குட் கலர்ல எடுக்கிறீங்க, அந்த டீ குட் கலர் கார்டுக்கு தகுந்த மாதிரி மேட்சா டீ குட் கலர் பீரோ கொடுத்துடலாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துடலாம், டீ பை கொடுத்துடலாம், டைனிங் டேபிள் கொடுத்துடலாம். ஒரே உங்களுக்கு அப்படியே ஒரு ஈவனா ஒரு மேட்சா வந்து காம்போ பேக் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பெட்டுங்க, ஃபோல்டிங் பெட். டிராவல் பண்ணும்போது நம்ம கொண்டு போற பெட்டுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1005ல இருந்து 7.5 வரை டிராவல் பெட் உங்களுக்கு. அவ்வளவுதான், எங்கேயா வெளியே போகும்போது ஈஸியா கொண்டு போறதுக்கு ஈஸியா. அதனால பேரு டிராவல் பெட்னு வருது உங்களுக்கு. ஆமாங்க. 3 டோர்ல நீங்க கலர்ஸ் பாத்தீங்க, 5 டோர் இருக்குங்க இதுலயே, அது காமிக்கிறவாங்க. ஆபீஸ் எல்லாம் பாத்திருக்கீங்க, இந்த ஆபீஸ்ல ஒரு ஃபைல் செக்ஷன் மட்டும் வைப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்து ஒரே ஒரு இதா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இப்போ அப்ளைன்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா சின்ன ஸ்பூன்ல இருந்து கிரைண்டரு, மிக்சி, அது போக வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரையும் வந்து நம்மள்ட்ட வந்து ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லா பிராண்டுமே இருக்கு. நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து நம்ம கடையில ஒரு விசிட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கண்டிப்பா வந்து பாத்துக்கலாம். கிரைண்டர் மாதிரி மல்டி பர்பஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாவு ஆட்டிக்கலாம், அது போக வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு, அந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸா இருக்கும். அதுவும் மிக்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 3000 ரூபாயில இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட இருக்குது. அது போக பிளண்டர் இருக்கு, ஜூசர் இருக்கு, அப்புறம் வந்து கெட்டில் இருக்கு, எக் பாய்லர் இருக்கு, ஸ்டாண்ட் வெஜ் இது இருக்கு, ஓடிஜி இருக்கு, ஹீட்டர் இருக்கு,
இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து அதிகமாக இருக்கு, எல்லாமே இருக்கு. கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஃப்ரிட்ஜஸ், இந்த வாஷிங் மிஷினும் அந்த மாதிரி இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங், 15 ரூபாயில இருந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வரையும் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லா பிராண்டுமே வந்து நம்ம வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குது, ஏசி இருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம நிறையா வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். வாஷிங் மிஷின்லாம் என்ன ரேஞ்சில இருந்து போகுது? ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து இருக்கு. 10,000 இருந்து எல்லாமே வாஷிங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. இந்த ஏசிஸ் எல்லாம்னா ஏசியில் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு நார்மலா வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஸ்டார்டிங் பிராண்டட். ஆமாங்க, ஆமா. எல்ஜி, வேர்பூல், அந்த மாதிரி சாம்சங். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. இப்போ இந்த கிச்சன் சிம்னிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா. இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து நீங்க சிம்னிஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸே வந்து நீங்க எடுத்துட்டீங்கனாலும் கால் புக் பண்றது வந்து கஸ்டமர் பண்ண சொல்லுவாங்க நிறைய இடத்துல. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளே அதை புக் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அப்ப அந்த கால் புக் பண்ற வேலையை வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ டோட்டலா இப்போ எல்லா பொருளுமே சேர்ந்து இருக்கும்போது அந்த கால் புக் பண்றத சர்வீஸ் சார்ஜும் நம்மளே ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம். சர்வீஸ் வந்து எந்த இதுவும் இல்ல. கண்டிப்பா எல்லாத்துலயுமே வந்து சர்வீஸ் வந்து நம்மள்ட்ட வந்து பக்காவா இருக்கும்.